ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் தேய்பிறை அஷ்டமி காலபைரவர் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இதெல்லாம் தீரணும் அப்படின்னா இன்றைக்கி பைரவரை இப்படி வழிபாடு செய்யுங்க. அஷ்டமி திதி அப்படிங்கிறது காலபைரவரை வழிபாடு செய்கிறதுக்கான உகந்த திதியாக இருக்குது. காலபைரவர் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய தெய்வமாகவும் சிவனோட அம்சமாகவும் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட காலபைரவரை நாம வழிபாடு செய்யும் போது நம்மையும் காத்து நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையுமே நீக்கி மகிழ்ச்சியாக வாழ வைப்பாரு. அப்படிப்பட்ட காலபைரவருக்குரிய அஷ்டமி திதியில அவரை நினைச்சு நாம செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கொடுக்கும். இந்த பரிகாரத்தை பத்தி இந்த பதிவுல நாம பார்க்கலாம். முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுலேயும் கடனால் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே கை கொடுக்கும்னே சொல்லலாம். அதனால் பொறுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். காலபைரவரை முழு மனதோடு யார் ஒருத்தர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்தவித கிரக தோஷமும் அணுகாது. அது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே அவங்களுக்கு போய் சேராது. துர்மரணங்கள் நிகழவே நிகழாது, தீய சக்திகள் அண்டாது அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காலபைரவர் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த திதியாக அஷ்டமி திதியும் உகந்த கிழமையாக ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு. இந்த இரண்டுமே ஒன்று சேர்ந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் செப்டம்பர் 14ஆம் தேதியான இன்று தேய்பிறை அஷ்டமி வந்திருக்குது. இந்த நாளை தவற விடாமல் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் பரிகாரமாக இருந்தாலும் அது நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு காலை 9:16 மணிக்கு அஷ்டமி திதி தொடங்கி நாளை செப்டம்பர் 15ஆம் தேதி காலை 7 மணி வரைக்கும் இருக்கு. பொதுவாக காலபைரவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறது சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள வரும். இந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் அங்கு நடக்கக்கூடிய காலபைரவரின் அபிஷேகத்திலும் வழிபாட்டிலும் கலந்துக்கிறது கூடுதல் பலனை கொடுக்கும். அதே நேரத்தில் வீட்டில் நாம் ஒரு எளிமையான பரிகாரத்தை கூட செஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்திற்கு ஒரு கிளியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய வெற்றிலை 8 எடுத்துக்கோங்க. 8 மிளகு, 1 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் காலபைரவரின் படம் அப்படிங்கிறது இருக்காது. அதனால சிவபெருமானின் படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு வாசனை மிகுந்த சாம்பிராணி ஊதுபத்தியை பொருத்தி வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். ஒரு சிறிய தட்டை எடுத்துக்கோங்க. அந்த தட்டுக்கு மேலே பன்னீரால் சுத்தம் செஞ்ச வெற்றிலையை வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க. பிறகு அதில் 1 ரூபாய் நாணயத்தை வச்சுருங்க. நாணயத்தையும் பன்னீரால் நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக 8 மிளகை எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மிளகாக வெத்தலையில் வைக்கும்போது காலபைரவரை மனதார நினச்சி ஓம் காலபைரவரே போற்றிவோம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வச்சுருங்க. இப்படி வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா காலபைரவர்கிட்ட முழு மனதோடு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. தீபம் குறைந்தது 45 நிமிடமாவது எரியணும். அது வரைக்கும் அந்த வெத்தலையும் மிளகும் அப்படியே இருக்கட்டும். தீபத்தை குளிர வச்சுட்டு 1 ரூபாய் நாணயத்தை சிவபெருமான் படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு வெத்தலையில் இருக்கக்கூடிய மிளகை மட்டும் எடுத்து மூட்டையாக மடித்து வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக அமர்ந்து திருஷ்டி சுற்றி போட்டு வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா தங்களுக்கு தாங்களே வலது புறமாகவும் 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் போட்டுருங்க. பக்கத்தில் நீர்நிலைகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கால்படாத இடத்துல ஒரு இடத்துல அதை போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துருங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது முகம் கை கால்களை கழுவிட்டு வரணும். இப்படி செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய
கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கடன்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும். இந்த ₹1 நாணயத்தை அடுத்த முறை சிவாலயத்துக்கு போகும்போது உண்டியலில் சேர்த்துருங்க. காலபைரவருக்குரிய அஷ்டமி திதியில் காலபைரவரை நினச்சி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீரும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.